இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். நீதிமொழிகளிலே இவ்வாறு வசனம் உண்டு. நீதிமொழிகள் 29, 23. 29ஆம் அதிகாரம் 23வது திருவசனம். இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும். இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும். தாழ்மை உள்ளம் ஒருவரை உயர்த்தும். ஏன் ஒருத்தன் இருமாந்து இருக்கிறானோ, தான் எல்லாம் என்று இருமாப்பு ஆணவம் கொள்கிறானோ, அந்த ஆணவம் அவனை தாழ்த்தும். தாழ்ந்த உள்ளத்தோடு எவன் இருக்கிறானோ அவனுடைய தாழ்ச்சியானது உயர்த்தும். ஏசப்பா சொன்னார், தன்னைத்தானே தாழ்த்தி கொள்பவர் உயர்த்தப்படுவார், தன்னைத்தானே உயர்த்துகிறவர் தாழ்த்தப்படுவார். இது ஏசப்பாவுடைய வார்த்தை. அந்த காலத்தில் இஸ்ரேல் மக்கள் மற்றும் எல்லா நாடு குட்டி குட்டி நிறைய நாடுகள் இருந்துச்சு இல்லையா? அந்த நாடுகள் தவறு செய்கின்ற பொழுது கடவுள் அந்த தவறு செய்யும் நாடுகளை கண்டித்தார், அந்த மக்களை தண்டித்தார். தப்பு செய்யாத, ஒழுங்காயிரு சொல்லிட்டு ஒரு கூட்டு வச்சார், ஒரு அடி அடித்தார். அவர் அந்த தவறு செய்யும் நாடுகளை தண்டிப்பதற்காக அவர் ஒரு கருவியாக அசிரியாவை பயன்படுத்தினார். அசிரிய அரசனை ஒரு கருவியாக வச்சிருந்தார். உதாரணத்துக்கு நினிவே நகரம் தவறு செய்து உதாரணம் வச்சுக்குமே, தவறு செய்து ஒரு அசிரியாவை அனுப்பி அது என்ன, நீ படையெடுத்து போ, கொஞ்சம் அடக்கு. இவரை பண்ணுவான், படையெடுத்து போயிட்டு அங்கே மக்களுக்கு கடவுள் புத்தி புகட்டுவார். அதே போலத்தான் இஸ்ரேல் மக்களுக்கும் பலஸ்தீனாவுக்கும் கடவுள் யாவே செஞ்சார். தவறு செய்யும்போது அசிரியா அவர் கருவியாக வச்சிருந்தார். இதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம். இன்றைய முதல் வாசகம் இதை நமக்கு சொல்லுது பாருங்க. முதல் இந்த தலைப்பே தான், அசிரிய நாடு நான் பயன்படுத்தும் கோல். ஒரு வாத்தியார் எப்படி தப்பு செய்கிற மாணவனை தண்டிக்கிறோம்னா கையில் பிரம்பு எடுத்து அடிப்பார். அந்த பிரம்பு தான் அசிரியா. இவ்வாறாக யாவே இறைவனுடைய ஒரு கருவியாக அசிரியா செயல்பட்டது. இது நாளடைவிலே போக போக அந்த அசிரிய அரசன் தான் இந்த எல்லா ராஜ்யத்திற்கும் கிங்கு மாதிரி, அவர் எல்லாரும் நான் தான் அழிக்கிறேன், நான் தான் டாப்பு, நீங்களாம் எனக்கு கீழே, எப்படி சொல்றது? ஆனால் அவனை யோசிக்க மறந்துட்டான், கடவுள் தான் டாப்பு, அவர் கையில் கூட்டி கருவி நாம் என்பதை மறந்துட்டான். புரியுதுங்களா? நான் தான் அவங்கள சூறையாடினேன், நான் தான் அவங்களை காலில் போட்டு மிதித்தேன், நான் தான் அவங்களை எல்லாம் பண்ணேன் என்று அவன் ஆணவம் கொள்ள ஆரம்பித்தான். அசிரியா ராஜா என்ன பண்ணான்? அவன் ஆணவம் கொள்ள ஆரம்பித்தான். என்ன பண்றார் கடவுள்? எசையா மூலயமாக அசிரியாவுக்கு பாடம் கற்பிக்கிறார். அசிரியா அவ்வளோ திமிர அவனுக்கு, நான் தான் அவனை பயன்படுத்தினேன், நீ நினைக்கிறப்போ நீ தான் எல்லாம் பண்ண நினைக்கிற, என்ன ஒதுக்கிட்டேன், அது தவறுன்னு சொல்ல பண்ணுறாரு. அந்த அசிரிய படைகளுக்கும் எல்லா வீரர்களுக்கும் என்ன பண்ணுறவர்? கொள்ளை நோயை அனுப்புவார்னு ஒரு எச்சரிக்கை செய்கிறார் எசையா வழி. ஆணவம் கூடாது இல்லையா? நம்ம யார் வழி நடத்துகிற அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அருள்வாக்கு வானொலியில் ஃபாதர் கூட கூட்டி கதையை சொன்னாங்க. ஒரு கழுதை, ஒரு ஆசாரி என்ன பண்ணுவார்? அவர் சிலுவை செய்கிற ஆசாரி அவர் என்ன பண்ணார்? நிறைய சிலுவைகளை செஞ்சு ஒரு கழுதை மேலே அந்த சிலுவையெல்லாம் ஏற்றி வச்சுட்டு அவர் ஊருக்கு போயிட்டு வருவார்.
வழக்கம் அவருக்கு. அப்படி அந்த கழுதை போகும்பொழுது ரோட்டில் மக்கள் பார்ப்பாங்க, சிலுவை வந்து எதுன்னு சிலுவையை பார்த்தெல்லாம் வணங்குவாங்க. இந்த கழுதை பார்த்துச்சு, நம்மளை பார்த்து எல்லாம் வணங்குறாங்களே, இப்போ நாம் தான் டாப்போ என்று அது மமதை கொண்டது. ஒரு நாள் அப்படி போகும்பொழுது அந்த சிலுவையில் இருக்கிற சிலுவை மூட்டை கீழே விழுந்துச்சு. அப்புறம் மக்கள் வந்து இந்த கழுதையை போடுன்னு போடுறாங்க. திருச்சிலுவையை கொண்டு போகிறேன், முழுக கொண்டு போ என்று அந்த கழுதையை அடித்தார்களாம். அப்போ தான் தெரியுது இந்த கழுதைக்கு, ஆஹா, மரியாதை நமக்கல்ல, நாம் முதுகில் இருக்கின்ற திருச்சிலுவைக்கு. நமக்கு மேலே யார் வழி நடத்திட்டு இருக்கிறா, நமக்கு மேலே யார் இருக்கிறா என்று நாம் அதனை மனசில் கொள்ளணும். நம்மெல்லாம் ஆண்டவருடைய கருவிகள். அதை என்ன பண்ணுற, நம்மை வழிநடத்துறது மொத்தமும் அவர் தான். இன்னைக்கு அகஸ்தினி என்ன செய்யணும், எங்கே போகணும், எங்கே வரணும், இன்னைக்கு இந்த நபர் ஒரு அந்தோணி சாமி வச்சு அவர் எங்கே இருக்கணும், எனக்கு அனைத்தையும் ஒரு வினாடி விடாமல் இவங்க எப்படி அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார், அனைத்தையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எனவே இந்த அசீரியா போல தான் தான் எல்லாம் காரணம் என்று இருமாந்து இருக்க வேண்டாம் என திருச்சபை நமக்கு இன்றைக்கு அறிவுறுத்துகிறது. சரிங்களா? நமக்கு தான் எல்லாம் தெரியும், நாம தான் எல்லாம் என்று மமதை கொள்ள வேண்டாம். நற்செய்தி, அற்புதமான நற்செய்தி. இன்னைக்கு ஏசப்பா யாவானோட பேசுகிற மாதிரி ஒரு தந்தையே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனென்றால் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீரே. ஞானிகள்னா யாரு, அறிஞர்னா யாரு? மெத்த படித்த மேதாவிகள், மெத்த படித்த மேதாவிகள், கடவுளையே ஆராய்ச்சி பண்றவங்க. அவங்க தான் ஞானிகள், அறிஞர்கள், அறிவாளிகள். அவங்க தான் யாருங்க? ஞானிகள், அறிவாளிகள், மெத்த படித்தவர்கள். அவங்க ஆராய்ச்சி பண்ணுவோம், கடவுள் எப்படி இருக்கிறார், என்ன இருக்கிறார். யாரோ ஒரு அறிஞர் சொன்னாராம், ஒரு விஞ்ஞானி சொன்னாராம், நான் என்னுடைய லேபில் எவ்வளவோ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டேன், என்னால் கடவுளை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு தன் திமிரில் சொன்னானா ஒரு ஒரு விஞ்ஞானி. விண்ணகத்துக்கு அது ஒரு ராக்கெட்டில் போய் நிலாவில் இறங்கினாராம் அந்த ஆம்ஸ்ட்ராங் என்பவர். அவர் அங்கிருந்த உலகை பார்த்தாராம். கடவுளே, உம்முடைய படைப்பு எவ்வளோ அழகாக இருக்கு என்று கடவுளை போற்றினாராம். அங்கே போயிட்டு ஒரு ஞானி, பார்த்தீங்களா, நான் எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணேன், கடவுளை கண்டுபிடிக்க முடியல. இப்படி கடவுளை ஆராய்ச்சி மூலயமாக கண்டுகொள்ள முயல்கின்றவர்கள் தான் இங்கே சொல்கிற பாருங்க, ஞானிகள், அறிவாளிகள். அப்படிப்பட்ட கடவுளை ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிற அவர்களுக்கெல்லாம் அவனை வெளிப்படுத்தலை. யாருக்கு வெளிப்படுத்தினீங்க? குழந்தைகளுக்கு. குழந்தைங்கன்னா யார்? கள்ளங்கபடம் இல்லாமல் அது மான் சுற்றி கிடக்குங்க, எந்த அதுக்கு படிப்பாகவும் தெரியாது, சுதுவாக தெரியாது. குழந்தைங்க என்ன பண்ணணும்? அதுதான் கிடக்கும். அப்படிப்பட்ட ஞானிகள் கிடையாது இல்லையா? ஆராய்ச்சி பண்ணி சூத்திரம்லாம் அதெல்லாம் தெரியாது. சாதாரண மக்கள், குழந்தை போல் அந்த சாதாரண மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? உங்களை இந்த இறைமகனை வெளிப்படுத்தினீங்க என்று சொல்கிறாங்க. மெத்தப்படுத்த அறிவாளிகள் ஞானிகளே, மெத்தப்படுத்த அறிவாளிகளே, கடவுளை உங்களது அறிவால் கண்டுகொள்ள முடியாது. எனவே நீங்கள் என்ன பண்ணீங்க? ஆணவம் கொள்ளாதீங்க. நான் ஆராய்ச்சி கடவுள் கண்டுபிடிச்சிருவேன், நம்ம ரிசர்ச் ஒன்றும் நடக்காது. ஏனென்றால் நீங்கள் ஆணவம் கொள்ளாதீர்கள் என்று இன்றைய வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி நாம் ஆணவம் கொள்ளாமல் தாழ்ந்த அமைந்த உள்ளத்தோடு நாம் வாழ்ந்தோம் என்றால் நமக்கு கிடைக்கின்ற பலன் ஏராளம். எனவே சகோதரர்களே, நாம் நம்மை வழிநடத்தும் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்வோம். ஆணவத்தை விடுத்து தாட்சியோடு வாழ்வோம். கடவுளின் கரம் என்றும் நம்மை வழிநடத்தும். நன்றி. நாளை சந்திப்போம்.